இப்போ நம்ம ஏ லைன் ஃப்ராக்கோட டிராஃப்டிங் பார்க்கலாம். ஃபுல் லென்த் மார்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஜாஸ்தி கொடுத்து கீழே 1 இன்ச் கொடுத்துருக்காங்க ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு, மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் மார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. சேம் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கீழேயும் ஃபுல் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்துருக்காங்க, மேலே வந்துட்டு 1/2 இன்ச் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச் கொடுத்துருக்காங்க, அதையும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணலாம். இப்போ நெக் வைடு மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட டீப் மார்க் பண்ணுறோம். இவங்களுக்கு 4.5 நெக் டீப்பு 4.5 மார்க் பண்ணியாச்சு. மேலே கொடுத்துருக்குற நெக் வைட் 2வையும் கீழேயும் சேமாக கொடுத்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம நெக் ரவுண்டுக்காக இப்படி பாக்ஸ் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல், ஷோல்டர் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கிருந்து ஸ்ட்ரைட் லைன். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டாங்க. ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அங்கே தான் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் வந்து 6.5 அதை மார்க் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் 1 இன்ச் வந்து சீம் அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இதை ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் எப்படி பண்ணணும்னா 1 இன்ச் கொடுக்குறாங்க, மேலேயும் 1 இன்ச் கொடுக்குறாங்க. 1 இன்ச் கொடுத்துட்டு இங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணி இதை அப்படியே கர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆர்ம் ஹோல் கர்வ் கிடச்சாச்சு. இப்போ ஷோல்டர் டு வேஸ்ட் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு 6 அப்படின்றது நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு, அதுக்கு 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் கொடுக்குறோம். இது எப்படி பாடியில் மெஷர் பண்ணுறது அப்படின்றது நம்ம லைவ் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அந்த சீம் மட்டும் தனியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சோ அதே மார்க்கிங்கை கீழேயும் பண்ணுறோம். அதை பாதியாக எடுத்துட்டு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் பாட்டம் ஃப்ளாருக்காக. எதுக்காக டேப் மடித்து பண்ணுறோன்னா நம்மளுக்கு 6 வந்ததுனால நம்மளால் ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். இதே ஒரு 5.25 5.25 அப்படின்னு வரும்போது நம்ம டேப்பை மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் கிடச்சிடும். இதையும் மார்க் பண்ணிட்டாங்க, 1 இன்ச் சீம் பண்ணிடுறாங்க. இப்போ வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து கீழே பாட்டம் என்ன மெஷர்மெண்ட் வருது நம்ம பார்க்கலாம். வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து பாட்டம் என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 13 வருது. ஸோ அதே 13 நம்ம இங்கேயும் கொடுத்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே வந்து நம்ம டாட் பண்ணிடுறோம். இல்லைன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. ஸோ இதுதான் நம்மளோட ஏ லைன் ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது 0 to 1 உங்களுக்கு லென்த்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னதில் 1 இன்ச் கீழே ஃபோல்டு பண்ணி பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டருக்கு. 0 to 2 அப்படின்றது நம்மளோட ஷோல்டர், 0 to 3 அப்படின்றது நம்மளோட நெக் வைடு. க்ராஸாக நம்ம நெக் டீப் வச்சுட்டு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறோம். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணி எந்த மார்க்கில் இருக்கோ அதுவே வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறோம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம்க்கு கொடுத்து. ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் எவ்வளோ வருதுங்கிறது நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதோட வேஸ்ட் ரவுண்டை கொடுக்குறோம், ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் கொடுத்துட்டு வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃப்ளார் என்ன அளவு வருதோ அதே அளவு வந்து நம்ம இங்கேயும் மெஷர் பண்ணிவிட்டு இந்த கர்வ் பண்ணிக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டோட டிவைடட் பை 2 அப்படி தான் இந்த மெஷர்மெண்ட் இது கொடுத்துட்டு 1 இன்ச் சேம் கொடுக்குறோம். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஏ லைனோட டிராஃப்டிங். இந்த நம்ம ப்ராப்பராக அது கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மெட்டீரியலில் அப்ளிகபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 1/2 இன்ச் எப்பவுமே இருக்கணும், இது நம்ம கட் பண்ணிடக்கூடாது, அது வந்து ஷோல்டர் ஜாயினிங். இப்போ அவங்க ஆர்ம் ஹோலில் இந்த கர்வ் அழகாக கொடுத்து கட் பண்ணி எடுக்கிறாங்க.
இப்போ நம்ம லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம். லைனிங் கட் பண்ணும்போது 1 இன்ச் வந்து நம்ம கம்மியாகவே பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே வந்து ஆன் ஃபோல்டில் வச்சு ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கிறோம். லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்லேருந்து 1 இன்ச் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 இன்ச் வந்து இப்படி நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிடலாம். இப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக ட்ரேஸ் இது வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். இப்போ நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு உண்டான நெக் மார்க் பண்ண போகிறோம். நெக் வைட் நம்ம 2 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டோட நெக் டீப் வந்து 4.5, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண புள்ளியிலேருந்து மறுபடியும் 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு 1 இன்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேக் வந்து மார்க் பண்ணும்போது 4.5க்கு பதிலாக 3 மெஷர்மெண்ட் கொடுத்து இதே மாதிரி ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 2ஆக மடித்து பண்ணும்போது 2 பக்கமும் ட்ரேஸ் வந்துடும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணோம்னா பண்ணும்போது இதோட மார்க்கிங் அடுத்த பக்கமும் வரும்போது ப்ராப்பரான இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி 4.5 இன்ச்சுக்கு பதிலாக 3.5 இன்ச்சு கொடுத்து நம்ம பேக்கையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு 3 இன்ச் கொடுத்து. இதிலிருந்து ஹூக் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து க்ராஸாக பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹூக் பார்ட் இப்படியும் வைக்கலாம். இஃப் யூ விஷ் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போயிட்டு இப்படியும் கொடுக்கலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நெக்கு டிசைன் மாதிரி வரும். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பழகலாம். இங்கேருந்து 1/4 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணி இங்கேருந்து 3 இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து க்ராஸாக பண்ணிடுறோம். இப்போ இதை நம்ம நார்மலாக டஸ்டிங் பண்ணுறோம். டஸ்டிங் பண்ணும்போது இங்கே இருக்கிற ட்ரேஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜில் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறோம். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீ மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 ஃபேப்ரிக் வைக்கிறோம் ஆன் ஃபோல்டில். மெயின் ஃபேப்ரிக் 1, 2, ஃப்ரண்ட்டுக்கு 1, பேக்குக்கு 1. நம்ம இதை வச்சுட்டு ப்ராப்பராக கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2, இது வந்து 1, பேக்குக்கு 2. ஸோ 4 ஆன் ஃபோல்டிங் இருக்குது. 4 பீசஸ் இருக்குது. 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆன் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு அந்த பேட்டர்ன் ஷீட்டை வச்சு நம்ம ப்ராப்பராக அதை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். எந்த மெயின் ஃபேப்ரிக்குமே நம்ம லைனிங் ஆகட்டும் மெயின் ஃபேப்ரிக் ஆகட்டும் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணல. என்ன ரீசன்னா நம்ம அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரும். கஷ்டம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம முன்னாடியே வந்து நெக் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து லைனிங்கும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.